ஒரு மாநில சட்டமன்றத்தின் மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. பிரதிநிதிகள் சபை, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். பி. செனட், செனேட். சி. சட்டப்பேரவை, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. டி. சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியான பதில் டி. சட்ட மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சரியான விடை டி. சோகஸ்மேலி மாநில சட்டமன்றத்தின் மேலவை சட்ட மேலவை, விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நிரந்தர சபையாகும். இதன் உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 1955 ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமையை இழக்கும் வழிமுறைகளில் பின்வருவனவற்றில் எது ஒன்று? ஏ. கையகப்படுத்தல். பி. இயல்பூட்டுதல். சி. பதிவு செய்தல். டி. துரத்தல். சரியான பதில் டி. துரத்தல். 1955 ஆண்டின் குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமையை இழக்க 3 வழிகள் உள்ளன: துரத்தல், ரெனன்சியேஷன், முடிவுக்கு வருதல் மற்றும் பறித்தல். துரத்தல் என்பது ஒரு நபர் தானாக முன்வந்து தனது இந்திய குடியுரிமையை விட்டுக் கொடுப்பதாகும். போக்குவரத்து அறிகுறிகள் எத்தனை வகைப்படும்? ஏ. 2. பி. 3. சி. 5. டி. 4. சரியான பதில் பி. 3. சரியான விடை சாலை போக்குவரத்து அறிகுறிகள் கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள் மற்றும் தகவல் குறியீடுகள் என 3 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. மற்றவர்களுடன் சேர்ந்து பெண்கள் சம அந்தஸ்தை அடைவதை உறுதி செய்ய உழைத்தவர் யார்? ஏ. பால கங்காதர திலகர். பி. தயானந்த சரஸ்வதி. சி. பாபா சாஹேப் அம்பேத்கர். டி. லாலா லஜபதி ராய். சரியான பதில் பி. தயானந்த சரஸ்வதி. சரியான விடை பி. சோகஸ்மேலி ஆரிய சமாஜத்தை நிறுவிய தயானந்த சரஸ்வதி, பெண்கல்வி மற்றும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான சகோதரி நகர ஒப்பந்தத்தின் கீழ் எந்த 2 நகரங்கள் இணைக்கப்பட்டுள்ளன? ஏ. காத்மாண்டு புத்த கயா, காட்மாண்டு போத்கயா. பி. சிம்லா லாகூர், ஷிம்லா லாகூர். சி. ஜனக்பூர் அயோத்தி, ஜனக்பூர் அயோத்தியா. டி. லும்பினி வாரணாசி, லும்பினி வாராணசி. சரியான பதில் சி. ஜனக்பூர் அயோத்தி, ஜனக்பூர் அயோத்தியா. 9. சரியான விடை சி. சோகஸ்மேலி நேபாளத்தின் ஜனக்பூர் மற்றும் இந்தியாவின் அயோத்தி ஆகிய நகரங்கள் கலாச்சார மற்றும் மத ரீதியான பிணைப்பைக் கொண்டிருப்பதால் சகோதரி நகர ஒப்பந்தத்தின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன. தேசிய ஆணையம் எந்த முறையின் மூலம் விசாரணைகளை நடத்தி தரப்பினரை விசாரிக்கிறது? ஏ. நேரில் சந்திப்புகள் மட்டும். பி. காணொளி காட்சி, வீடியோ கான்ஃபரன்சிங். சி. தொலைபேசி உரையாடல்கள். டி. பிரத்யேகமாக எழுதப்பட்ட சமர்ப்பிப்புகள். சரியான பதில் பி. காணொளி காட்சி, வீடியோ கான்ஃபரன்சிங். சரியான விடை பி. சோகஸ்மேலி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தேசிய ஆணையம் வழக்குகளை விரைவாகவும் எளிமையாகவும் விசாரிக்க காணொளி காட்சி முறையை பயன்படுத்துகிறது. இது தரப்பினரின் நேரத்தையும் பயணச் செலவையும் மிச்சப்படுத்த உதவுகிறது. நேபாளத்திற்கு இந்தியா எந்த வகையான உதவியை வழங்குகிறது? ஏ. கலாச்சார பரிமாற்ற திட்டங்கள் மட்டும். பி. மனிதாபிமான உதவி மட்டும். சி. நிதி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு உதவி. டி. இராணுவ மற்றும் பாதுகாப்பு ஆதரவு. சரியான பதில் சி. நிதி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு உதவி. 3. சரியான விடை சி. சோகஸ்மேலி இந்தியா நேபாளத்திற்கு அதன் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக நிதி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு உதவிகளை வழங்கி வருகிறது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவின் ஒரு முக்கிய அங்கமாகும். பின்வருவனவற்றில் இராணுவமற்ற பிரச்சினையாக கருதப்படுவது எது? ஏ. ஆற்றல். பி. பஞ்சசீல ஒப்பந்தம். சி. சர்வதேச உறவுகள். டி. இராணுவமயமாக்கலை நீக்குதல். சரியான பதில் ஏ. ஆற்றல். சரியான விடை ஆற்றல், ஏனெனில் இது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கு அவசியமான இராணுவமற்ற காரணியாகும். ஆற்றல் பாதுகாப்பு என்பது எரிபொருள் மற்றும் மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதை குறிக்கிறது. இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் மிக முக்கியமான அம்சம் எது? ஏ. இராணுவ கூட்டணிகள். பி. பொருளாதாரத் தடைகள். சி. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள்.
டி. அணிசேராமை. சரியான பதில் டி. அணிசேராமை. அணிசேராமை நான்-அலைன்மென்ட் என்பது பனிப்போர் காலத்தில் எந்த ஒரு இராணுவ முகாமிலும் சேராமல் இந்தியா பின்பற்றிய கொள்கையாகும். இது இந்தியா தனது வெளியுறவுக் கொள்கையில் சுதந்திரமான முடிவுகளை எடுக்க வழிவகுத்தது. குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராக ஒரு சடங்கு நிலையில் பணியாற்றுவது எந்த அரசாங்க வடிவத்தின் பண்பு? ஏ. ஒற்றையாட்சி யூனிட்டரி. பி. குடியரசுத் தலைவர் முறை பிரசிடென்ஷியல். சி. கூட்டாட்சி ஃபெடரல். டி. நாடாளுமன்ற முறை பார்லிமென்ட்ரி. சரியான பதில் டி. நாடாளுமன்ற முறை பார்லிமென்ட்ரி. 1. நாடாளுமன்ற முறையில் குடியரசுத் தலைவர் பெயரளவு தலைவராகவும் பிரதமர் உண்மையான அதிகாரமிக்க தலைவராகவும் செயல்படுகின்றனர். இந்திய அரசியலமைப்புச் சட்டம் இங்கிலாந்து முறையை பின்பற்றி இந்த அமைப்பை வழங்குகிறது. நிலம் மற்றும் வாடகை தொடர்பான தகராறுகள் எந்த சட்ட வகையின் கீழ் வருகின்றன? ஏ. பொதுச் சட்டம் பப்ளிக் லா. பி. உரிமையியல் சட்டம் சிவில் லா. சி. குற்றவியல் சட்டம் கிரிமினல் லா. டி. நிர்வாகச் சட்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. சரியான பதில் பி. உரிமையியல் சட்டம் சிவில் லா. 6. உரிமையியல் சட்டம் சிவில் லா என்பது தனிநபர்களுக்கு இடையிலான சொத்து, ஒப்பந்தம் மற்றும் குடும்ப தகராறுகளை கையாள்கிறது. நிலம் மற்றும் வாடகை தொடர்பான சிக்கல்கள் இரு தரப்பினருக்கு இடையிலான உரிமை சார்ந்தவை என்பதால் அவை உரிமையியல் சட்டத்தின் கீழ் வருகின்றன. அணிசேரா இயக்கத்தின் நாம் நிறுவன உறுப்பினராக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள நாடு எது? ஏ. இலங்கை ஸ்ரீலங்கா. பி. பூட்டான் பூட்டான். சி. வங்காளதேசம் பங்களாதேஷ். டி. எகிப்து ஈஜிப்ட். சரியான பதில் டி. எகிப்து ஈஜிப்ட். சரியான விடை 1961 இல் பெல்கிரேடில் நடைபெற்ற அணிசேரா இயக்கத்தின் நாம் முதல் மாநாட்டில் எகிப்து ஒரு நிறுவன உறுப்பினராக பங்கேற்றது. எகிப்தின் அதிபர் கமால் அப்தெல் நாசர் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த 5 முக்கிய தலைவர்களில் ஒருவர். நிதி அவசர நிலையை அறிவிக்க குடியரசுத் தலைவருக்கு எந்த பிரிவு அதிகாரம் அளிக்கிறது? ஏ. பிரிவு 356 ஆர்டிகல் 356. பி. பிரிவு 365 ஆர்டிகல் 365. சி. பிரிவு 352 ஆர்டிகல் 352. டி. பிரிவு 360 ஆர்டிகல் 360. சரியான பதில் டி. பிரிவு 360 ஆர்டிகல் 360. கேள்வி 10. இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 36(0) இன் கீழ் நாட்டின் நிதி நிலைத்தன்மைக்கு ஆபத்து ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்கலாம். இந்தியாவில் இதுவரை ஒருமுறை கூட நிதி அவசர நிலை அறிவிக்கப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலமைப்பின் அறிமுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. சர்தார் படேல் சர்தார் படேல். பி. டி. பாசு டி. பசு. சி. டி.ஆர். அம்பேத்கர் பி.யூ.ஆ. அம்பேத்கர். டி. ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு. சரியான பதில் பி. டி. பாசு டி. பசு. சரியான விடை பி. சோகஸ்மெலி இன்ட்ரோடக்ஷன் டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புகழ் பெற்ற நூலை எழுதியவர் துர்கா தாஸ் பாசு டி. பசு ஆவார். இந்த நூல் இந்திய அரசியலமைப்பின் சட்ட நுணுக்கங்களை விளக்கும் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுகிறது. மனித நலனை மேம்படுத்த முயலுதல் என்று பொருள்படும் சொல் எது? ஏ. நல்லிணக்கம். பி. தேசியம். சி. மனிதாபிமானம். டி. சகோதரத்துவம். சரியான பதில் சி. மனிதாபிமானம். 9. மனிதாபிமானம் ஹியூமானிட்டேரியனிசம் என்பது சாதி மத வேறுபாடின்றி அனைத்து மனிதர்களின் நலனையும் மேம்படுத்த முயலும் ஒரு நற்பண்பாகும். இது மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் துயரப்படும் மக்களுக்கு உதவுவதிலும் கவனம் செலுத்துகிறது. பெரியாரால் செயல்படுத்தப்பட்ட குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் இந்திய வரலாற்றில் என்னவாக கருதப்படுகிறது? ஏ. இந்த வகையில் முதலாவது. பி. இந்த வகையில் கடைசியானது. சி. மிகவும் விலை உயர்ந்தது. டி. மிகப்பெரிய திட்டம். சரியான பதில் ஏ. இந்த வகையில் முதலாவது. பெரியார் ஈரோடு நகராட்சித் தலைவராக இருந்தபோது கொண்டு வந்த இத்திட்டம்
இந்தியாவிலேயே முதலில் ஒரு நகராட்சி நிர்வாகத்தால் செயல்படுத்தப்பட்ட குழாய் குடிநீர் திட்டமாகும். இது இந்திய நகராட்சி நிர்வாக வரலாற்றில் ஒரு முன்னோடி முயற்சியாக கருதப்படுகிறது. தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் எத்தனை இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வகங்கள் நிறுவப்பட்டுள்ளன? A 3, B 1, C 4, D 2. சரியான பதில் A 3. 5. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பத் துறையில் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே 3 கூட்டு ஆய்வகங்கள் நிறுவப்பட்டுள்ளன. இவை இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சி செய்ய உதவுகின்றன. சமூகத்தில் 2ஆம் நிலை இடமாக கருதப்படுவது எது? ஏ. ஆண்கள், பி. குழந்தைகள், சி. முதியவர்கள், டி. பெண்கள். சரியான பதில் டி. பெண்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி வரலாற்று ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிலவும் பாலின பாகுபாடு காரணமாக பெண்கள் பெரும்பாலும் ஆண்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் நிலையிலேயே வைக்கப்பட்டுள்ளனர். சமூக நீதி மற்றும் சமத்துவம் குறித்த பாடங்களில் இது ஒரு முக்கிய விவாதப் பொருளாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?